ஒடிசா அணையில் படகு மூழ்கிய விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 26ஆக உயர்ந்துள்ளது. ஒடிசா மாநிலம் சம்பல்பூர் மாவட்டத்தில் மகாநதி ஆற்றின் குறுக்கே ஹிராகுட் அணைக்கட்டு உள்ளது. சம்பல்பூர், ஹிராகுட், பர்கார் பகுதிகளைச் சேர்ந்த லயன்ஸ் கிளப் உறுப்பினர் குடும்பங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அணைக்கட்டின் மறுமுனைக்கு ஞாயிறன்று சுற்றுலா சென்றனர். மாலை 5 மணி வாக்கில் திரும்பி வரும்போது அணையின் ஆழமான பகுதியில் படகு மூழ்கியது. இதில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 16 பேர் இறந்தனர். உடனடியாக மீட்புப் படையினர் விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டு 80க்கும் மேற்பட்டோரை மீட்டனர். 2வது நாளாக திங்களன்றும் தேடுதல் வேட்டை துரித கதியில் நடந்தது. அப்போது மேலும் சில சடலங்களை மீட்புப் படையினர் கண்டெடுத்தனர். இதன் மூலம் பலியானோர் எண்ணிக்கை 26ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 5 பேரின் கதி என்னவென்று தெரியவில்லை. அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடக்கிறது. 70 பேர் செல்லக்கூடிய படகில் 120 பேர் சென்றது விபத்துக்கு காரணம் என்றும், படகினுள் தண்ணீர் கசிந்ததன் காரணமாக மோட்டார் ரிப்பேர் ஆனதும் படகு மூழ்கியதற்கு காரணமாக கூறப்படுகிறது. கடந்த மாத இறுதியில் அந்தமான் தீவுகளில் படகு மூழ்கி தமிழகத்தின் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த 16 பேர் உள்ளிட்ட 22 பேர் இறந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.